சில ஜோசியக்காரன் பார்த்தீங்கன்னா, ஜாதகத்த பார்த்த உடனே பட்டவர்த்தனமா இதான் உங்க வாழ்க்கை அப்படின்னு, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்றத பத்திலாம் கவலைப்படாம, உண்மைய உடைச்ச மாரி சொல்லிடுவாங்க. சில பேர் கொஞ்சம் நாசூக்கா சொல்லுவாங்க. எது சரின்னு நீங்க நினைக்கிறீங்க? எதையுமே சில விஷயங்கள உண்மையா சொல்றது தப்பா போயிடும். அவாளுக்கு. நமக்கு தெரியும் பார்க்கும்போதே. சரியா வரல, இவருக்கு உடல்நிலை சரியில்லன்னு சொல்றதுக்கு மனசு நினைக்கும். கண்டம்னும் சொல்றது அவன வந்தவன போய் உனக்கு அடுத்த வருஷம் கண்டம்னு சொன்னா நன்னா இருக்காது. அதனால கொஞ்சம் பூசி மொழிகி தான் சொல்லணும். நாசூக்காக தான் சொல்லணும். நல்ல விஷயங்கள நீ வேணாலும் சொல்லலாம். தவறான விஷயங்கள பூசி மொழிகி நாசூக்காக தான் அடுத்தவர்கள் மனது புண்படும்படியாக பேசக்கூடாது. சாதாரணமாகவே பேசக்கூடாது. ஜோசியத்தில் அதை விட முக்கியமாக இருக்குது. சொல்லிட்டால் மனசு கஷ்டப்பட்டுடுவார். இங்கேருந்து அவர் எழுந்து போகிறதே மனசு கஷ்டமாயிடும். நீங்கள் தவறாக இந்த மாதிரி கண்டத்தை சொல்லிட்டேன்னா அவசியம் இல்லை. இதில் நல்லது எவ்வளோ இருக்குது சொல்கிறதுக்கு? ஏன் நல்லது சொல்லிட்டு போகலாமே, நீ ஏன் எடுத்த உடனே கெட்டது சொல்கிற? கெட்டது சொல்கிறீன்னா நீ ஜோசியனா இருக்கணுன்ற அவசியம் இல்லையே. நல்லது நிறைய இருக்கே சொல்கிறதுக்கு ஜாதகத்தில். அதை சொல்லிட்டு போயேன். எதுக்கு கெட்டதை சொல்லணும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. கெட்டது தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். பார்த்துக்கலாம் போங்க, சரியாக போயிடும்.